வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய நாள் டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னு சொன்னால், தரம் 12 எஸ்எஃப்டி பாடம் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞான பாடத்தில் இருக்கிற மின்னியல் அப்படிங்கிற யூனிட்டில் வந்துட்டு ஒரு டாப்பிக்காக வந்துட்டு கேர்ச்சோஃப் ஃப்ளோன்னு சொல்ல வருது கிர்ச்சோஃபின் விதி. அந்த கிர்ச்சோஃபின் விதியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கிர்ச்சோஃபின் விதியை நம்ம படிக்கிறதுக்கு அந்த சம்மந்தமாக நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேர்ச்சோஃப் ஃப்ளோ வந்துட்டு ரெண்டு வகையில் இருக்கு. முதலாவது வகை வந்துட்டு இந்த கேர்ச்சோஃப் ஃப்ளோ வந்து முதலாவது வகை கேசிஎல் அப்படிங்கிறது வந்து கேசிஎல் சொல்லப்படுறது கேர்ச்சோஃப் கரண்ட் லோ, அதாவது மின் சந்தி விதின்னு சொல்லுவாங்க. மின் சந்தி விதி. ரெண்டாவது வந்துகிட்டு இருக்கு கேவிஎல் அப்படிங்கிறதுன்னு சொன்னா கேர்ச்சோஃப் வோல்டேஜ் லோ. இந்த வோல்டேஜ் லோ மூடிய மின் சுற்று விதின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டா, இந்த கேசிஎல் அப்படிங்கிறது என்ன, மின் சந்தி விதிங்கிறது ஒரு ஜங்ஷன்ல ஏதாவது ஒரு ஜங்ஷனை நோக்கி வர கரண்டும் சரி, அதுல இருந்து ஸ்பிளிட் ஆகி வேறாகிற கரண்டும் வந்துட்டு பூஜ்ஜியத்துக்கு சமன்னு சொல்லப்படும். அதாவது பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துவாங்க. அந்த வார கரண்ட் விலத்தி போற கரண்டையும் சமப்படுத்த பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துவாங்க. இப்போ பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துன்னு சொன்னா அந்த வந்த கரண்டும் போன கரண்டும் சமன். எப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு ஜங்ஷன் வைங்களேன், அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் உண்டு. இந்த ஜங்ஷன்ல வந்துட்டு இப்படி ஸ்பிளிட் ஆகுது. எப்படி ஸ்பிளிட் ஆகுது, வந்த கரண்ட் பாருங்களா, எப்படி வருது ஒரு கரண்ட், எப்படி I1 அப்படிங்கிற ஒரு கரண்ட் வந்து வருது. இங்க I அப்படிங்கிற கரண்ட் வந்து வருது. இந்த கரண்ட் வந்துட்டு இந்த ஜங்ஷனை கண்டு இந்த ஜங்ஷன்ல இப்படி ஒரு ரூட் இப்படி ரூட் வந்து போகுது. இந்த ரூட்ல இங்கெல்லாம் கரண்ட் ஸ்பிளிட் ஆகுது, இங்கெல்லாம் ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆன கரண்ட் எதுன்னு கேட்டா இந்த I தான் ஸ்பிளிட் ஆகுது. I தான் வேறாகி போகுது. அப்ப I வேறாகி போறதால இந்த இது I2 ஆகவும் இது I3 ஆகவும், அதாவது வந்த மொத்த கரண்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் போகுது. அப்ப போன கரண்ட் எவ்வளோன்னு கேட்டா இந்த இவ்வளவு தான் இது ரெண்டும் சேர்ந்து, அதாவது I அப்படிங்கிறது I2 பிளஸ் I3, வந்த கரண்ட் இதுக்கு சமன். அது எப்படின்னு சொன்னா, இந்த I இது பிளஸ் தானே, வந்தால் போனாக்கள் எல்லாருமே மைனஸ், பிரிஞ்சாக்கள் மைனஸ், I2 மைனஸ் I3 is equal to 0. இது அங்கே கொண்டு போகணும்னு சொன்னா இந்த சமன்பாடு வரும். அப்ப இப்படித்தான் இது வந்தது சம்பந்தமா நம்ம அந்த கேள்வியில பார்ப்போம் இந்த மாதிரி சொல்லி. ரெண்டாவது கேவியலுக்கு ஆதம் வந்துக்கிட்டு இந்த மூடி மின் சுற்று விதியை இதை பயன்படுத்துவாங்க. இது எப்படி வந்தது என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம். ரைட். ரெண்டாவது வந்துக்கிட்டு கேவிஎல் சொல்ல போற மூடிய மின் சுற்று விதி. அது எப்படி வரும் சொன்ன, இந்த மூடிய மின் சுற்று விதியை பேஸ் பண்ணி எப்படி கேள்வி கொண்டு வரணும்னு சொன்னா, இப்படி கேள்வி வரும். ஒரு சுற்று தந்திருப்பாங்க, அந்த சுற்றுல வந்துக்கிட்டு குறிப்பிட்ட அளவுக்கு தடையும் இருக்கும், குறிப்பிட்ட அளவுக்கு பேட்டரி வச்சு மின்னியக்க விசை வந்து வரும். அதே போல இப்படி 3 கேள்வி வரும். அதாவது நம்ம சொல்லும் போது சொல்றோம் என்ன, இரண்டாம் விதிங்கப்பட்டது மூடிய மின் சுற்று விதி. இது ஏன் ABEFA, அதாவது ஏல தொடங்கி ஏல முடியுது ஏன்னு சொன்னா, அப்பா அது மூடிய சுற்று. இது பாருங்க, இங்க ஏல ஸ்டார்ட் ஆகுது, ஏல ஸ்டார்ட் ஆகி BEF இங்க முடிஞ்சா இது ஓப்பன் லூப். இது அங்க கொண்டு போய் இந்த ஏட கொண்டு போய் முடிக்கணும், முடிச்சா தான் அது ஒரு க்ளோஸ் லூப். அப்ப க்ளோஸ் லூப்புக்கு தான் கிர்ச்சோஃபின் இரண்டாம் விதி பயன்படுத்தப்படும், செல்லுபடியும் ஆகும். அப்ப இப்படி கேள்வி தருவாங்க. அதே போல இத நம்ம இந்த சுற்றை பயன்படுத்தி இரண்டாம் விதி, இந்த சுற்றுக்கு இரண்டாம் விதி யூஸ் பண்ணோம்னு சொன்னா ஒரு சாம்பாடு வரும். அந்த சாம்பாடு எடுக்கிற இதே மாதிரி சாம்பாடு எடுத்து I1 I2 I3 இந்த போற கரண்ட் எல்லாம் என்னங்கிற பெருமானத்தை கணிக்க சொல்லி கேள்வி கேட்பாங்க. இது அப்படிதான் இந்த கேள்வி, இந்த இதில் என்னென்ன கேள்வி, இந்த சுற்றுக்கு விதியை பயன்படுத்தணும், இந்த சுற்றுக்கு இரண்டாம் விதியை பயன்படுத்தணும், இதுக்கு பயன்படுத்தணும். இப்ப அதுக்கு முதல்ல வந்துக்கிட்டு அவங்களுக்கு சின்னதா ஒரு நேச்சுரல் வாழ்க்கையோட சம்பந்தம் மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். அதை வச்சு இதை விளங்கி கொள்ளுங்க, இந்த படத்தை வச்சு விளங்கி கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னா, இப்போ முதலாவது வந்துக்கிட்டு இந்த பேட்டரி தானே, சுற்றுல இருக்கிற பேட்டரியை வந்துட்டு எப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, ஒரு ஹை லெவல், அதாவது ஹை ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு டேங்க் வச்சுக்கோங்க. எப்படி ஒரு டேங்க், வாட்டர் டேங்க். அந்த வாட்டர் டேங்க் தான் பேட்டரியா. ரெண்டாவது வந்துக்கிட்டு வயர் தானே, இங்க தொடுக்கிற வயர்கள், இந்த வயர்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இந்த வயசை வந்துக்கிட்டு பைப்புன்னு வச்சுக்கோங்க. எப்படி பெரிய பைப் உண்டு, இந்த வயர்லாம் பெரிய பைப் உண்டு, டேங்க்ல இருந்து பெரிய பைப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நடுவில் இருக்கு தானே இந்த தடைகள், இது R1 R3
R2 R3 இந்த தடைகள் எல்லாமே வந்துக்கிட்டு அந்த பெரிய பைப்போட ஜாயின் ஆகிற சின்ன பைப்புன்னு வச்சுக்கோங்க. எப்படி இப்படி பெரிய பைப் வருன்னு சொன்ன டேங்க் இருக்கு, இந்த டேங்கோட ஒரு பெரிய பைப்பு ஜாயின் பண்ணி போகுது. இங்கே போகும்போது ஒரு இன்னொரு ஜாயின் போட்டு இப்படி ஜாயின் போட்டு இப்படி சின்னதாக்குவாங்க. அது பெரிய பைப்போட ஒரு சின்ன ஜாயின் பண்ணுற இப்படி ஜாயின் போட்டு சின்ன பைப் இந்த பெருசாக வந்து சின்ன ஆக்குறது அந்த ரெஜிஸ்டரை வந்துக்கிட்டு பைப்புன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்துக்கிட்டு இந்த கரண்ட் ரைட் தானே I1 I2 I3 இதெல்லாம் வந்துக்கிட்டு வாட்டர் ஃப்ளோ, அதாவது நீரினுடைய ஓட்டம் வச்சுக்கோங்க, வாட்டர் ஃப்ளோன்னு வச்சுக்கோங்க. அதே போல் வோல்டேஜ், அந்த பேட்டரியினுடைய வோல்டேஜை வந்துக்கிட்டு வாட்டரை ப்ரெஷர், நீர் அமுக்கம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. சரியான நீர் அமுக்கம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படி ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஹை லெவலில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. அந்த வாட்டர் டேங்கில் இருந்து தண்ணியை வந்து நம்ம டெப்பை வந்து கிறுக்கக்கூடால, அந்த ஒன் பண்ணக்கூடால வந்துக்கிட்டு ஹை ப்ரெஷரில் இருக்கு. இப்போ வோல்டேஜ் கூட ஹை ப்ரெஷரில் இருக்கு. அப்போ வாட்டருக்கு ப்ரெஷர் கூட ஓவர் ஃபுல் ஆகும் போது, எனவே ஹை ப்ரெஷரில் ஓட்டல பெரிய பைப்பினோட ஹை ப்ரெஷரில் வரும். அந்த இது வரும், வாட்டர் ஃப்ளோ வரும். வாட்டர் ஃப்ளோன்னு சொன்னால் கரண்ட் வரப்போகுது, ஓவர் ஸ்பீடில் வரப்போகுது. வந்தால் இனி ஒரு சின்ன பைப் போட்டோன்னு சொன்னேன் தானே, சின்ன பைப் என்ன ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரை கண்டோடனே என்ன செய்யும், இப்போ பெரிய பைப்லேருந்து வந்த தண்ணி சின்ன பைப்பை கண்டோடனே நடக்கும், கொஞ்சம் வாட்டர் ப்ரெஷர் குறையும். ப்ரெஷர் குறைய போய் இப்போ ஹை ஸ்பீடில் வந்து ஸ்பீடை குறைச்சி ஒரு சின்ன குழாய்களை, பெரிய குழாய்களை வந்தது ஒரு சின்ன குழாய்களை போகணுச்சுன்னா அது ஸ்பீடு வந்து குறைய போகுது. இனிமேல் அதில் ப்ரெஷர் குறைக்கும். எப்படி அந்த ப்ரெஷர் குறைய போகுது, ப்ரெஷரை குறைச்சி அப்படியே போகும். இப்போ ப்ரெஷர் குறைஞ்சி போய் இனி அப்படியே கண்டினியூஸாக அது தேவையான இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். சரியான இப்போ இதுதான் இங்கே இருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சொன்னோம் பேட்டரினா என்ன சொன்னோம், பேட்டரி வந்துட்டு டேங்கி கேட்போம். அப்போ பேட்டரியில் வந்துக்கிட்டு ஃபுல் டேங்க் அப்படி இருக்கு. அப்போ அதில் ப்ரெஷரை வந்துட்டு வோல்டேஜ், அப்போ ஃபுல்லாக சார்ஜ் ஏறினதுக்கு வோல்டேஜ் ஃபுல்லாக இருக்க போகுது. அப்போ இங்கேருந்து இங்கே கரண்ட்டு, அப்போ தண்ணி ஃப்ளோ ஆகிற மாதிரி இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. I1 அப்படிங்கிறது வருது. வந்தோடனே ரெசிஸ்டர் என்னன்னு சொன்னா நேராக பைப், ஒரு சின்ன பைப்னு சொன்னேன். நீங்கள் பெரிய பைப்புக்குள்ளால ஹை ப்ரெஷரில் இந்த I1 வந்தால், ஹை வோல்டேஜில் இந்த மின்னோட்டம் வந்தால், அந்த வந்தது நேராக பைப். சின்ன பைப்பு தடை என்ன செய்யுது, ரெசிஸ்டர் வேலை என்ன, வோல்டேஜை குறைக்கிறது. வோல்டேஜை வந்துட்டு குறைக்கிறது தான் ஒரு வேலை. வோல்டேஜை குறைப்பார், அப்போ ப்ரெஷரை குறைப்பார். ப்ரெஷரை இவர் குறைச்சி கொடுப்பார். இவர் குறைச்சி கொடுத்தா, இப்போ குறைச்சி கொடுத்தோன்னே வந்துட்டு இங்கெல்லாம் வரும். இப்போ இந்த ஜங்ஷனை கண்டு இங்கெல்லாம் குழாய் அங்கே குழாயின்னு போட்டிப்பாங்க. அப்போ இங்கெல்லாம் போக இங்கெல்லாம் ஒரு ப்ரெஷர் இவர் குறைய போகுது. இப்போ R2 தானே, R2 ட்ராப் ஆகும். அவரோட எனர்ஜி வந்துட்டு ட்ராப் ஆக போகுது. பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்துட்டு அவருக்கு ட்ராப் ஆகும். அதான் இதில் விளக்கம். இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி சொன்னால் இப்போ ஒரு ஹை ப்ரெஷரில் வந்தது சடிதியாக குறையும். சின்ன பைப்பை கண்டோன்னு சின்ன பைப்பில் சடிதியாக குறையும். ஹை லெவலில் ஒரு பெரிய பெருமான ஒரு வேறுபாட்டோட வந்துட்டு குறைவு ஒன்று இருக்கும் இருக்கு. இந்த சுற்று எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன நடக்குங்கிறது சொன்னதுக்காக தான் நான் சும்மா சொன்னது. கேள்விக்குள்ள நம்ம போவோம். இது விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் கேள்விக்குள்ள போவோம். இப்போ முதலாவது எந்த சுற்றுக்கு பயன்படுத்த சொல்லியிருக்கி, ABEFA அப்படிங்கிறத பயன்படுத்த. இதுக்கு முதல் நாம இந்த I1 I2 I3 இதுக்கான தொடர்பு எடுத்துக்கொள்ளணும். எப்படி இந்த I1க்கும் I2க்கும் I3 நான் முதல் சொன்ன மாதிரி தான் மின் சந்தி விதி இங்கே பயன்படுத்தப்படுது. அந்த மின் சந்தி விதி என்ன, இந்த I1 I2க்கான தொடர்பு என்னன்னு கேட்டா நல்லா பாருங்க. இது ஜங்ஷன் ஆருக்கு, இந்த சுற்றுக்குரிய ஜங்ஷன் B பாயிண்ட். இந்த B பாயிண்ட் தான் இவருக்குரிய ஜங்ஷன். அப்போ இந்த ஜங்ஷன்ல கரண்ட் I1 வருது, B பாயிண்ட்டை நோக்கி வருது. அப்போ I1 வந்துக்கிட்டு பிளஸ், சரியா, I1 வந்துட்டு பிளஸ். இப்போ இந்த ஜங்ஷன்ல இருந்து விலத்தி போறாரு I2. அப்போ I2 வந்துக்கிட்டு மைனஸ், I2 மைனஸ்ல போடுறோம். I3 என்ன செய்யுது, ஜங்ஷன்ல இருந்து விலத்தி தான் போகுது. எனவே அவரும் மைனஸ். இவ எல்லாரும் பூஜ்ஜியத்துக்கு சமம். இதை நம்ம சமப்படுத்தணும்னா I1 சமன் எதுக்கு சமன், இங்கே மைனஸ் நாங்கள போனால் ப்ளஸ் ஆகும். I2 ப்ளஸ் I3, அதாவது வந்த மொத்த கரண்டி பிரிஞ்ச மொத்த கரண்டி சமன். இதான் தொடர்பு. இப்படியே தொடர்பு எடுக்க செய்தி கேள்வி ஒன்று வரும். நான் கேள்வி பார்க்கல, தியரியா சொல்லிட்டு வரேன். சரி, இந்த தொடர்பு எடுத்துரும். இப்போ தொடர்பு எடுத்தது பிறகு இந்த சுற்றுக்கு போ. சுற்றுக்கு வரது நான் இங்கே எழுதுறேன். சுற்று முதலாவது ABEFA. இந்த சுற்று எல்லாமே
எழுதுறேன்னு சொன்னா, அதாவது இரண்டாம் விதி என்ன சொல்லுதுன்னா, மூடிய மின் சுற்று விதி என்னத்தை சொல்லுதுன்னா, ஒரு மூடிய மின் சுற்றுல இருக்கிற ஈவான், அதாவது மின்னியக்க விசைகள கூட்டுத்தொகை அந்த மூடிய மின் சுற்றுல இருக்கிற தடைகளினதும் மின்னோட்டத்தினதும் பெருக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் அல்லது பூஜ்ஜியத்துக்கு சமன் சொல்லப்படும். அதாவது எப்படின்னு சொன்னா, இப்ப இதை எடுத்துக்கொள்வோமே, இந்த சுற்றை பொறுத்தவரைக்கும் இங்க இருக்கிறது E1, இங்க இருக்கிறது E2. அப்ப அந்த E1 E2 நடுவில் ஒரு குறியொண்டு வரும், அது என்ன குறிங்கிற பார்ப்போம். இந்த பேட்டரிக்கு பிளஸ் போடுறியா இந்த இடத்துல அல்லது மைனஸ் போடுறியா அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னா, இரண்டாம் விதி என்னன்னு நான் முதல் சொல்ல அதுல வரும்போது சொல்லல. இரண்டாம் விதி என்னன்னு சொன்னா, மூடிய மின்சுற்று விதிங்கிறது ஒரு மூடிய மின் சுற்றுல காணப்படுற மின்னியக்க விசைகள்ல கூட்டுத்தொகையானது மின்னியக்க விசைகள கூட்டுத்தொகைகளும் அதையோட சேர்த்து பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தணும்னு சொன்னா, அந்த மின்னியக்க விசைகள்ல கூட்டுத்தொகையும் அந்த சுற்றுல காணப்படுற தடையினதும் மின்னோட்டத்தினதும் பெருக்கங்களின் கூட்டுத்தொகையும் பூஜ்ஜியத்துக்கு சமம். அப்படி இல்லையா, மின்னியக்க விசைகளின் கூட்டுத்தொகை தடைகளதும் மின்னோட்டத்தின் பெருக்கத்துக்கு நேரடியாக சமம். ஏன்னா பூஜ்ஜியத்தை இல்லாம ஆக்கினாச்சு நேரடியாக சமண்டு வரும். இதே மாதிரி தாங்க சமன்பாடு வரும். இதுக்கு இடையில பிளஸ் போடுறதா மைனஸ் போடுறதா, மின்னியக்க விசை இங்க ஒன்று இருக்கும், இதுக்கு இடையில பிளஸ் போறே மைனஸ் போறா கூட்டுத்தொகைன்னு சொல்லிட்டேன், அது பிளஸ்ஸா மைனஸா அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. அது எப்படி பாக்குறேன்னு சொன்னா, இப்ப பேட்டரிக்கு நான் சொல்றேன்னா, இந்த பேட்டரிக்கு சொல்றேன், இங்க எழுது, இந்த பேட்டரியில வந்துகிட்டு ஒரு பேட்டரி எடுத்துக்கொண்டு சொன்னா, இப்படி ஒரு பேட்டரி எடுத்துக்கொள்ளுங்க, இது பிளஸ் இது மைனஸ், பேட்டரிக்கு இது பிளஸ் இது மைனஸ். பேட்டரியில எந்த திசையில இருந்து எந்த திசைக்கு கரண்ட் பாயும், இந்த பேட்டரி எடுத்துக்கொண்டா இப்படி கரண்ட் பாய போகுது, ஆமா இல்லையா, மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி தான் பேட்டரிக்கு கரண்ட் பாயுது. எனவே மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு கரண்ட் பாயுதுன்னு சொன்னா, அங்க மின்னியக்க விசை E ஆனது பிளஸ் பெருமானத்தை எடுக்கும். சரியா, கரண்ட் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ மைனஸ்ல இருந்து பிளஸ், அதாவது நேச்சுரலாவே அந்த கரண்ட் போற டிசிஷன்லயே வந்துக்கிட்டு வரும்னு சொன்னா பிளஸ், இப்படி பாஞ்சா பிளஸ் போடுறது. இதே இது கரண்ட் மாறி பாயுமெண்டா, கரண்ட் எப்படி கரண்ட் மாறி பாயுன்னு சொன்னா, அதாவது இப்படி பேட்டரிக்கு இது பிளஸ் இது மைனஸ், கரண்டோட ஃப்ளோ இப்படி இருக்கு. இங்க கரண்ட் ஃப்ளோ இப்படி வரப்போகுது, ஐல ஃப்ளோ இப்படி வரப்போகுது, மைனஸ்ல இருந்து பிளஸ், இங்க பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போகும்னு சொன்னா, இங்க E வந்துக்கிட்டு மைனஸ்ல போகும், எதிர் திசையில வந்தா மைனஸ், ஒரே திசையில அதாவது நேச்சுரலா மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு பாயின்னு சொன்னா பிளஸ் E இப்படி போட்டா இவர். சரியா, இப்ப இங்க இவருக்கு பிளஸ் போடுறதா மைனஸ் போடுறான்னு கேட்டா, இங்க இதை மட்டும் கவனிக்கிறதுல எடுக்கிற லூப்பையும் கவனிக்கணும். இப்ப இதுக்கு பேர் வச்சோம் சொன்னா, இந்த தொடை இந்த நோட்டுக்கு இது A இது B இது A இது B இப்படி வச்சோம்னு சொன்னா, பேட்டரிக்கு நேச்சுரலா கரண்ட் பாயுது எப்படி, மைனஸ்ல இருந்து பிளஸ். எனவே நம்ம E பிளஸ்ல எழுதும், அது நமக்கு நேச்சுரல். இப்ப லூப் எடுப்பேன் தானே, இப்ப கேள்வி லூப் இருந்தானே, இது வரைக்கும் எடுங்கன்னு சொல்லி அந்த சுற்றுக்கு ஒரு லூப் வந்து, அந்த லூப்னு சொன்னா ABEFA அந்த மூடி சுற்றுக்கு ஒரு லூப் பண்ணது, அந்த லூப்பை கவனிச்சா தான் பிளஸ் போறது மைனஸ் போறான்னு கீழே தீர்மானிக்கலாம். இந்த பெருமானம் இப்படி கரண்ட் பாய்ஞ்சா பிளஸ் தான் போடுற இவருக்கு. ஆனா நாம அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பிளஸ் மைனஸ் போடுற எப்படின்னு சொன்னா, நேச்சுரலா இங்க இருந்து இங்க மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு கரண்ட் பாய், அதாவது பில இருந்து ஏக்கு கரண்ட் பாய். எனவே பில இருந்து ஏ கரண்ட் பாய் விட்டால பிளஸ் போடப்படும். ஆனா நீங்க எடுக்கிற லூப் இருக்கு தானே, லூப்பை இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா, ஏல இருந்து பிக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா, இவரு மைனஸ் இங்கிற பெருமானத்தை எடுக்கிறது. பேட்டரியில கரண்ட் பாயிர பில இருந்து ஏக்கு, அதாவது மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு பாயுது. ஆனா நீங்க லூப் அடிக்கீங்க எப்படி, இங்க இருந்து இங்க அடிக்கீங்க லூப், எனவே அவர் மைனஸ்ல போடுறது. அப்படி இல்லை, கரண்ட் இங்கதான் ஃப்ளோ ஆகுது, இப்படிதான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஆனா நீங்க எடுக்கிற லூப் வந்து எப்படி கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன்ல இருந்தா பிளஸ்,
கரண்ட் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன்ல இருந்து மாறி லூப் எடுத்தா மைனஸ் மின்னியக்க விசை. அதே போல இதுக்கு வரும் இந்த இந்த பிரச்சனை கரண்ட் வந்துக்கிட்டு நேச்சுரலா பேட்டரிக்கு கரண்ட் பாயிறது மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு. ஆனா கரண்ட் இங்க பாயுது பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு பாயுது. எனவே இந்த ஈவன் வந்துட்டு மைனஸ்ல எழுதும். மைனஸ்ல எழுதிக்கணும் போகும். ஆனா நான் லூப் எடுக்கணும் எப்படின்னு சொன்னா இங்க இருந்து எடுக்கணும். எப்படி கரண்ட் இப்படி போகுது மைனஸ் தான் போடணும். ஏன் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போகுது. எனவே நான் மைனஸ்ல போடணும். ஆனா நான் எடுக்கிற லூப் பில இருந்து ஏக்கு எடுக்கணும். திசையை நான் மாறி எடுத்ததால இவருக்கு பிளஸ்ங்கிற பெருமானத்தை கொடுக்கணும். நல்லா விளங்கிக்கங்க. நீங்க லூப் எடுக்கிற திசைங்க கன்சிடர் பண்ணணும். கரண்டினுடைய திசையும் டைரக்ஷனையும் வந்து கன்சிடர் பண்ணா தான் அந்த கேள்வி செய்யலாம். கரண்ட் டைரக்ஷனும் கரண்ட் ஃப்ளோ ஆகிற நேச்சுரலா ஃப்ளோ ஆகிறது மைனஸ்ல இருந்து பிளஸ்க்கு. லூப்பும் அதே திசையில இருந்தா வந்துட்டு பிளஸ்ல வரும். லூப் எதிரா இருந்தா மைனஸ்ல வரும். இதான் அங்க இருக்கிறது. கரண்ட் பாயிற டைரக்ஷனை வச்சு நீங்க அதை பார்த்தாச்சு. இது மின்னியக்க விசைக்கு. அடுத்து வந்துட்டு தடைக்கும் இதுக்கு மீதிக்கு நான் மின்னியக்க விசைக்கு. அப்ப இங்க மின்னியக்க விசை முதலாவது கேள்வி ABEFA. ABEFA இந்த அறிக்கை சுற்று. இந்த அறிக்கை சுற்று ABEFA. இந்த சுற்றுல முதலாவது E1 போடுறியா E2 போடுறியா? இப்ப நமக்கு எடுக்கிற சுற்றுல இங்க E1 தானே. அப்ப E1 முன்னுக்கு போறேன். முதல்ல எடுக்கிறேன் E1 எழுதுறேன். இந்த E1 இப்ப நான் பிளஸ்ல போடுறேன் மைனஸ்ல போடுறியா பாப்போம். கரண்ட பாருங்க. நேச்சுரலா கரண்ட் எங்க பாயும்? நேச்சுரலா கரண்ட் இது பிளஸ் இது சாரி இது பிளஸ் இது மைனஸ். கரண்ட் நேச்சுரலா இங்க இருந்து இங்க பாயும். அதாவது கரண்ட் இப்படி பாயும் நேச்சுரலா பேட்டரியில. இந்த கரண்ட் இப்படி தான் ஃப்ளோ ஆகுது. இப்படி ஃப்ளோ ஆகுது. எனவே கரண்ட் இந்த திசையில இந்த ஃப்ளோ ஆகி போறதால இவரை E1 எப்படி போடணும்? பிளஸ்ல நான் போடணும். E1 பிளஸ்ல போடணும். ஆனா அதோட எதை பார்க்கணும்னு சொன்னேன்? லூப்பை பார்க்கணும். லூப்பை பாருங்க. ஆகும் ஏல இருந்து பி. அதாவது கரண்ட்டும் இப்படி போகுது லூப்பும் இப்படி போகுது. அப்ப கரண்ட்டும் இப்படிதான் போகுது லூப்பும் இப்படிதான் பாருங்க. இங்க பாருங்க லூப்பும் அதே டைரக்ஷன்ல போகுது. இடதிலிருந்து வலதுக்கு கரண்ட் போகுது. இங்க இடதிலிருந்து வலதுக்கு தான் லூப் எடுக்கும். இங்க இருந்து எடுக்கும் லூப். அப்ப இங்க இருந்து லூப் எடுக்கிறத இவரை வந்துட்டு பிளஸ் எல்லாம் போடணும். என்ன எடுக்கிற திசையில ஏறி லூப் மாறி இருந்தா இதுக்கு மைனஸ் போடும். இங்க லூப் வந்துட்டு அதே திசை கரண்ட் ஃப்ளோ ஆகிற அதே திசையில E1 வந்துட்டு பிளஸ். சரியா? அதே போல வந்துகிட்டு இங்க பாருங்க கரண்ட பாக்குறதுல அடுத்து இப்ப இங்க இந்த சுற்றுக்கு இந்த லூப்புக்கு E1 மட்டும்தான் இல்லையா? இவர் மட்டும்தான். இப்ப அடுத்தது I1 R1 அதுல பெருக்கங்களின் கூட்டுத்தொகைன்னு சொன்னேன். இப்ப இவர் எப்படி பாக்குறேன்னு சொன்னா இந்த I1 R1க்கும் சேம் கரண்ட் டைரக்ஷனை பார்க்கும். கரண்ட் டைரக்ஷனை பார்ப்போம். I1 R1 இப்படி போகுது கரண்ட். எப்படி போகுது? இங்கல போகுது கரண்ட். இதுக்கு லூப் மட்டும் தான் பாக்குறியா? பேட்டரிக்கு தான் பேட்டரியில இருந்து எவ்வளவு கரண்ட் பாக்கணும். தடைக்கும் மின்னோட்டத்துக்கும் அந்த பெருமானம் போடுறதுக்கு நம்ம I1 R1 போடுறதுக்கு நாம டைரக்ஷனை மட்டும் பார்த்தா காணும். இங்கால இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதே போல வந்துட்டு நம்ம எடுக்கிற லூப்பும் அதே திசையில ஏறிக்கி. இந்த கரண்ட் அதுக்குள்ள போறதானே போற கரண்ட் இந்த திசையில நம்ம எடுக்கிற இந்த திசையில இருக்கு. அப்ப எடுக்கிற திசையில இருந்தா நான் என்ன சொன்னேன்? அந்த வாட்டையில சொன்னேன் இங்க தடை உண்டு இருந்தா அங்க ட்ராப் ஆகும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வரைக்கும் சடிதியா வந்ததுல இருந்து சடிதியா ட்ராப் ஆகும். எப்படி ஒரு 10 வோல்டேஜ் வந்தா இதை கடந்து உடனே 10 வோல்டேஜ் இருக்க மாட்டுச்சு. ஏன்? இந்த தடை கொஞ்சத்தை பிடிச்சி வச்சிரு. இந்த மின்னோட்டத்தை வந்த அளவுக்கு இது கொஞ்சம் பிடிச்சி வச்சிரு. அப்ப அந்த பிடிச்சி வச்சு மிச்சம் தான் கிளவும் இங்க ட்ராப் ஆகும். எனவே இவரை மைனஸ் I1 R1 அவர் பெருக்கங்கள்ல கூட்டுத்தொகை. அந்த கூட்டுத்தொகை மைனஸ்ல வந்துரு. சரியா? நான் பூஜ்ஜியத்தை சமப்படுத்திடுறேன். அதை பூஜ்ஜியத்தை சமப்படுத்தும் போது இப்படி பாருங்க. இன்னும் அந்த பூஜ்ஜிய சமப்படுத்தாமையும் எழுதலாம். அது ஈஸி மெத்தட். சிக்மா சிக்மா I1 R1 அந்த மெத்தட்லையும் பார்க்கலாம். இது இப்படி வந்தா இங்க உங்களுக்கு வெற்றி விளங்கிட்டு இது வந்துகிட்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. லூப் எடுக்கிற அதே டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு ட்ராப் கொண்டு வரும். எனவே இவருக்கு மைனஸ். அது ஏன் மைனஸ் போட்டேன்? இவருக்கு இப்ப அதே டைரக்ஷன்ல இருந்து இவருக்கு பிளஸ் தான் போடுறேன். பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்த விடல. பூஜ்ஜியத்தை பிளஸ்ல வருவானே. அப்ப பூஜ்ஜியத்தை இங்கே வச்சு இப்போ எழுத போறோம். எனவே அவர் மைனஸ் தான் எழுதுவோம். அப்ப மைனஸ்ல எழுதுறேன். மைனஸ்ல எழுதியாச்சா? இப்ப I1 R1 எழுதியாச்சு. அதே டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகுது சேம் டைரக்ஷன். நம்ம எடுக்கிற லூப்பும் அதே டைரக்ஷன். எனவே மைனஸ்ல இங்க எழுதுறேன். பூஜ்ஜியத்தை சமப்படுத்துறதுக்கு நான் கீழே எந்த பாயிண்ட் எழுதணும் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பூஜ்ஜியத்தை சமப்படுத்தி எழுதலாம், இல்லாம எழுதலாம். இதே சுற்றுல பாருங்க
இன்னொரு தடையும் இன்னொரு மின்னோட்டம் இருக்கு. அது என்ன, அதையும் எழுதும். என்ற அந்த சுற்றுக்குள்ள இருக்கிறது, அந்த சுற்றுக்குள்ள ஒரே ஒரு பேட்டரியான, அப்ப அந்த பேட்டரி எழுதியாச்சு. இவர் அதுக்குள்ளே இருக்காரு. கரண்ட் ஃப்ளோவா எப்படி பாருங்க, பேட்டரியில கரண்ட் இங்க இருந்து இங்க போகுது, இடதுல இருந்து வலது, இங்க இடதுல இருந்து வலது தான் கரண்ட் இறங்குது, அதே டைரக்ஷன்ல கரண்ட் இறங்குது. எனவே கரண்ட் இறங்குறதால அதே டைரக்ஷன்ல லூப்பும் எடுக்கும். எனவே இவரும் மைனஸ் தான். இங்க ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் கொண்டு வரும். பூஜ்ஜியத்தை சமப்படுத்த எழுதுறதால இங்க வந்துட்டு இவரையும் மைனஸ்ல எழுதுறோம். I2 R2 இவர் பூஜ்ஜியத்துக்கு சமம். இல்ல பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தல் எனக்கு விளங்கல, கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா சிம்பிள். இந்த ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் இல்லை, இந்த ஸ்டெப் எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் வரும் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா இப்படி எழுதினாலும் எக்ஸாம்ல உங்களுக்கு மார்க்ஸ் தான் விட போகுது. நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் எப்படின்னு சொன்னா சிக்மா இ அந்த சுற்றுல இருக்கிற மொத்த மின்னியக்க விசைகள கூட்டுத்தொகையானது சிக்மா IR அந்த தடைகளும் பெருக்கணும் கூட்டுத்தொகை சமம். அந்த மாதிரி அதாவது பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தாம நேரடியாக எழுதுறது. அது எப்படின்னு சொன்னா இப்படி, அந்த ஸ்டெப்பை உடைச்சாச்சு, இங்க பிளஸ் தானே, அப்படியே போறது எப்படி போற எழுதுறது ஈவன். இவர் அங்கே கொண்டு போனா சமன் ரீஜ பூஜ்ஜியத்தை அங்கே கொண்டு போனா இங்க மைனஸ்ல இருக்கிற பிளஸ் ஆக போகுது. எனவே பிளஸ் I1 R1 பிளஸ் I1 R1. எப்படி இது எப்படி இதுதான் உங்களுக்கு வழங்கணும். இப்ப இது இப்படிதான் வந்தது. சேம் டைரக்ஷன்ல பூஜ்ஜியத்தை சமப்படுத்தல விட்டால மைனஸ் போடுறது. இப்ப பூஜ்ஜியத்தை சமப்படுத்தினா சேம் டைரக்ஷன்லயே இருந்தா கரண்ட் டைரக்ஷன்லயே லூப்பும் இருந்தா மைனஸ் போடணும். இவருக்கு பேட்டரி உங்களுக்கு விளங்கின்னு தான் நம்புறேன். அதே போல இவரை பார்ப்போம். இப்ப இவர் எப்படி இருந்துச்சுன்னா நீங்க இப்ப இப்படி தான் எழுத போறீங்கன்னு சொன்னா ஈவனுக்கு பார்த்து போடுறீங்க. எப்படி ஈவனுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்து போடுறீங்க. அதாவது கரண்ட் மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போகுது, எனவே அவருக்கு பிளஸ் போடணும். ஆனா கரண்ட் எதிரில் வந்தா மைனஸ். நீங்க கரண்ட் இங்க நீங்க வந்தா பிளஸ் போடுற, இங்க நீங்க வேணா மைனஸ் போடுற. ஆனா லூப்பை எதிர எடுத்தீங்கன்னு சொன்னா எடுக்கிற பெருமானத்தை நீங்க மாறி நிறுத்தி I1 R1க்கு இப்படி சமப்படுது சிக்மா மூலம் எழுத போறீங்கன்னு சொன்னா இருக்கிற டைரக்ஷன்ல போனா பிளஸ், மாறி வந்தா மைனஸ், அவ்வளவுதான். இப்ப இந்த கரண்ட் இப்படி போகலன்றீங்களே, இந்த I1 இப்படி போகல, இப்படி வருதுன்னு சொன்னா நான் லூப் எடுக்கணும். இப்படி எப்படி ஏபில இருந்து லூப் எடுக்கணும். ஆனா கரண்ட் இதுக்குள்ள இங்க இருந்து வருது, எனவே மைனஸ் போறேன். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ கரண்ட் சொல்லுங்க, கரண்ட் இந்த தடைக்கு இப்படி போகுது. அப்ப இப்படி போறதால எடுக்கிற லூப் திசையில ஏபிங்கிற திசையில இருக்கு, எனவே அவருக்கு பிளஸ் பிளஸ் போட்டீங்க. இங்கெல்லாம் எடுக்க அதே திசையில இருக்கு பிளஸ் I2 R2 பிளஸ் போட்டீங்க. தட்ஸ் ஆல். நான் அங்கே I1 R2 ஒரு தொடர்பு எடுக்கிறேன். அந்த தொடர்பு நான் இங்கே எழுதி வைக்கேன். I1 எதுக்கு சமன் I2 பிளஸ் I3. ஏண்டா இந்த சமன்பாடை நம்ம எடுக்கிற லூப்புக்கு பிறகு காணுங்க, அப்பதான் விட வரும். பிறகு காணும் என்ன மாதிரி சொல்லி இங்க பிளஸ் E1 தானே, பிளஸ் E1 போடுறேன். E1 இஸ் ஈக்குவல் டு I1க்கு பதிலாக நல்லா பாருங்க, இந்த இங்க I2 இது I2 I1 வந்துக்கிட்டு எதுக்கு சமன் I2க்கும் I3யும் அதில் கூட்டுத்தொகை சமன். அப்ப இங்க I1க்கு பதிலா I2 பிளஸ் I3 அப்படி போட்டு R1ஆல பெருக்குறேன் பிளஸ் I2 R2. சரியா, I2 R2. இப்ப E1 பிளஸ் நானே I2 R2 I2 R1 sorry I2 R1 plus நடுவில் பிளஸ் இருக்கு I3 R1 plus I2 R2. சரியா, இதுல இப்படி வந்து நீக்கும் சமன்பாடு அது இப்படி எழுதியாச்சு. இப்படி எழுதினோம்னா இதுக்கு மேலேயும் சுருக்கலாம். சுருக்க எப்படி சொன்னா உங்களுக்கு முன்னோட்டம் காண்றதான் கேள்வி. உங்களுக்கு தடப்பெருமானம் அங்கே தந்திருக்கு. கேள்வி உங்களுக்கு தடப்பெருமானம் தந்திருக்கு. இந்த R1க்கு ஒரு பெருமானம், இந்த R1க்கு R2க்கு R3க்கு ஒரு பெருமானம் தந்திருக்கு. நீங்கள் அதை பெருக்கும் போது ஒரு விட வரும். உதாரணத்துக்கு விடத்தை வைங்களேன், இந்த I2க்கு வந்துக்கிட்டு காணணும், இங்கே I2 காணணும். இந்த R3க்கு ஒரு 20, இங்கே R1க்கு 10 இருக்குன்னா 10 I2 வரும். நீங்கள் இதுக்கு 20 I2 வரும். அப்போ இது ரெண்டையும் கூட்டி 30 I2 ஒரு மிக்க போடலாம்.
அந்த கேள்வி பெருமானம் போடுற கேள்வி வந்து இதை எழுதி கொள்ற மாதிரி இருக்கும். நான் அதுக்குள்ள போட்டு இந்த பெருமானை சுருக்கி காட்டலாம் குழப்ப வரும்போது நீங்கள் வெளிநீங்கன்னு சொன்னால் அவங்கள போய்க்கிருக்கோம். நான் கேள்வி வரும்போது அதை நான் சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்டெப்பை நம்ம இதோட நிறுத்தலாம். இல்லை இதுக்கு மேலே நம்ம கொண்டு போயே பெருக்கி வரது அந்த பெருமானம் இருந்தால் பெருக்கி கொடுக்கானிடும். நம்ம தியரி படி இதில் நினைக்கும் சமன்பாடு. இப்போ ஏபிஇஎஃப்க்குரியதை இப்படி எடுத்துட்டோம். இப்போ அடுத்த சுற்று எதுக்கு எடுக்கணும்? பிசிஇடிவி பிசிஇடிவி அப்படிங்கிற சுற்று அந்த சுற்றுக்கு எடுப்போம். அதை நான் கீழே எழுதுறேன். பிசிஇபிடியில் வந்துக்கிட்டு பார்ப்போம். பிசிடிஇபி இங்கே நடுவில் நான் ஃபஸ்ட்டுக்கு பெட்டியை தான் எழுதுறேன். இ எழுதுவாங்க. ஓகே, அங்கே E2ங்கிற பெருமானம் தாண்டி இந்த E2க்கு ப்ளஸ் இந்த ரிங் மைனஸ் இந்த ரிங். அப்போ கரண்ட் எங்கே போகும்? மைனஸ்லேருந்து ப்ளஸ் நோக்கி கரண்ட் போகும். ஆனால் கரண்டை பாருங்க இப்படி வருது. இந்த I3 இந்த I3 இந்த அப்படி வருது. பெட்டிக்குள்ள போகும் இப்படி போகும். இங்கே ப்ளஸ்லேருந்து சரி மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போக வேண்டியது ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு வருது. எனவே இந்த E2வை மைனஸில் எழுதணும். ஓமா இல்லையா? மைனஸில் எழுதணும். ஆனால் லூப்பு பார்க்கணும்னு சொன்னதானே, லூப்பு பார்க்காம போடலாம். இவர் தியரி படி வரையான். இப்போ இந்த பேசிக் படி இப்போ லூப் எப்படி எடுக்கும்? பெட்டில் இப்படி போகிறதுல மைனஸ் போட்டியம். ஆனால் லூப் பாருங்க, இங்கே BCDE கரண்ட் இப்படி போகுது. கரண்ட் இப்படி போகிறதால மைனஸ் போட்டுட்டோம். ஆனால் லூப்பும் அதே திசையில் போகுது. எனவே அவர் மைனஸ் தான். சம்டைம் லூப்பை இங்கிருந்து எடுத்திருந்தா ETZBன்னு எடுத்திருந்தா ப்ளஸ்ல வரும். ஏன்? கரண்ட் இங்கே போகுது, லூப் மாறி போகுது. கரண்ட்டு இங்கேருந்து கரண்ட் இங்கே வர லூப் இங்கே போகுது, இப்படி போகுது. அப்போ ப்ளஸ் எதிராக போனால் கரண்ட் போகிற திசைக்கு எதிராக லூப் எடுத்தோம்னு சொன்னால் குறிய மாற்றி போட்டாச்சு. அப்போ இவரை போட்டாச்சு. இப்போ இவரை நான் சமப்படுத்தி எழுதுறேன். பூஜ்ஜியத்தை போடாமல் சமப்படுத்தி எழுதுறேன். சமப்படுத்தி எழுதும்போது ரெண்டாவதுக்கு அதில் இருக்கிற தடையை பார்த்து பெருக்க போகிறது. I3 இங்கேருந்து வருது, கரண்ட் இங்கே போகுது, லூப்பும் இதே திசைக்கு தான் வருது. இப்படி தான் இதே திசைக்கு தான் வருது. எனவே I3 R3 ப்ளஸில் வரப்போகுது. I3 R3 ஏன் ப்ளஸில் வருது? எடுக்கிற திசை இங்கே கரண்ட் இப்படி போகுது, திசையும் அந்த பக்கம் இருக்கு. எனவே அவர் ப்ளஸ் தான். பூஜ்ஜியத்தை சமப்படுத்தி சாரி நம்ம சிக்மா முறைப்படி சமப்படுத்தி சொல்ல விடல. பூஜ்ஜியத்தை சமப்படுத்தினா இங்கே ட்ராப் ஆகிற கரண்ட் இப்போ நம்ம இங்கே திசையில் எடுத்தால் மைனஸ் போடும். பூஜ்ஜியத்தை சமப்படுத்தலைன்னா மைனஸ் போடுங்க. சிக்மா முறைப்படி எழுத போறீங்கன்னு சொன்னால் ப்ளஸ்ஸை போட்டு எழுதுங்க. ரெண்டுக்குமே உங்களுக்கு மார்க்ஸ் தான் அடிக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் இது எழுதினாலும் சரிதான், இப்படி எழுதினாலும் சரிதான். இப்போ அடுத்த கரண்ட் எங்கே இருக்கு? I3 R3 ஆச்சு. I2 R2 பெருமானம் அதே சுற்றுலா பாருங்க. இந்த சுற்றுலா இருக்கு, இந்த I2 R2. அப்போ இந்த சுற்றுல லூப் இப்படி போகுது. கரண்டை பாருங்க, இந்த சுற்றுக்கு கரண்ட் மாறி போகுது, கீழே போகுது. கரண்ட் இப்படி போகுது. இது அடிக்கணும். கரண்ட் இப்படி போகுது. எப்படி? கரண்ட் இங்கல போகுது, லூப் அங்கல போகுது. கரண்ட் இப்படி போகுது, லூப் அங்கல போகுது. எனவே மைனஸ் எதிர் திசையில போறதால இவர் மைனஸ் மைனஸ் I2 R2. அதாவது கரண்ட் இப்படி போக லூப் ஆங்கல எடுவாது. கரண்ட் இங்கே ஒரு லூப் ஆங்கல மாறி எடுபடுது. இனி அவருக்கு மைனஸ் ஆகும். லூப்புக்கு எதிராக வந்தாருன்னா ஒரு மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் R2. இப்போ இங்கே வந்துட்டு பிரதியிடறதுக்கு I1 தான் இங்கே பிரதியிடலாம். அப்போ அங்கே பிரதியிட்டு வரும். இந்த விட நேரடியாக வரும் நமக்கு. இப்போ இங்கே பெருமானம் வந்தால் பிரதியிட்டுன்னு சொன்னால் இப்போ இவரை முதலாம் சமன்பாடு, இவரை வந்துட்டு ரெண்டாம் சமன்பாடு எடுத்தா இங்கே குறிப்பிட்ட ஆட்களில் வந்துட்டு ஒரு பெருமானம் வரும். இப்போ இங்கே ஒரு பெருமானம், இது இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸில் இருக்கும். இப்போ வெட்டக்கூடிய மாதிரி சொன்னால் உங்களுக்கு I3 வெட்டையிடாது. ஏன்? I3 இங்கே R1 பெருக்கப்பட்டிருக்கு. இங்கே I3 ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ் குறியில் இருக்கு. அப்போ உங்களுக்கு வெட்டுற கஷ்டம். I2 பார்த்தீங்கன்னா ஒரு சமன்பாட்டில் ப்ளஸ் ஒரு சமன்பாட்டில் மைனஸில் இருக்கு. என்னை உங்களுக்கு கூட்டி இங்கே ப்ளஸ் தான் பட வரும், இங்கே மைனஸில் இருக்கு. என்னை வர இலேச சுருக்கலாம். ஒரு சுருக்கிறதால வந்துட்டு சமப்படுத்த படாட்டி இந்த சுருக்கிறது இந்த ரெண்டும் சமப்படுத்த படாட்டி சமப்படுத்துரு. இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னால் அவரை ஃபுல்லாக வெட்டணும். அந்த I2 R2 வந்துட்டு ஃபுல்லாக வெட்டணும்னு சொன்னால் இங்கே உதாரணத்துக்கு 20, இங்கே ஒரு 10 இருக்குன்னு சொன்னால் ரெண்டுமே வெவ்வேறு குறியானே கழிவடும். கழிவட்டா வந்துக்கிட்டு 10,000 பெருமானம். இங்கே 20 இருந்து இப்போ இரண்டு கூட்டுத்தொகையும் 20 இருந்து இது 10 இருந்தால் 20 10 தானே
அது 10 மாறிடும். எப்படின்னு சொன்னா இப்ப நான் இதை வழங்கப்படுத்துறேன். இப்ப இந்த E2க்கு ஒரு E2 இருக்கட்டுமே, நான் இதை சொல்றேன். இங்க ஒரு இந்த பெருமானம் 5, இதுல பெருமானம் வந்து 5, அதே போல இதுல பெருமானம் 5, 5i2 5i2 இந்த தடை 5 போறேன். இந்த R2க்கு தடை 5 போறேன். 5i2 5i2 டோட்டல் 10i2 வரும். இப்போ 10i2 சொன்னா இங்க வந்துட்டு இந்த i2 தானே, இவருக்கு எவ்வளவு வரப்போகுது, இவர் 5, அப்ப 5 i2 5 சாரி R2 5 R2 5 இங்க R1க்கு சாரி தடைக்கு பெருமானம் கொடுத்து காணணும் சொல்ற வழங்கு தானே. இப்போ இந்த R1க்கு 5 இல்லை, ஒரு 10 வைங்களேன். இப்போ R1 தடை பெருமானம் 10, அப்போ 10i2 10i2 வரும் பெருக்கப்பட்டு R2க்கு வந்துட்டு பெருமானம் 5 வச்சா 5i2, அப்போ டோட்டல் 15i2 வரப்போகுது. இங்கே I2 R2 ஒன்று அன்றைக்கு இப்போ I2ல R2 பெருமானம் 5 தெரியும், எனவே 5i2. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் மைனஸ்ல இந்த 5i2, இங்கே 15i2ங்கிற டோட்டல் பெருமானம் கூட்டுப்படவங்க 15i2 வரும். இப்போ இதையும் இல்லாமல் ஆக்கணும். இல்லாமல் ஆக்கணும்னா இப்போ நேரடியாக இவரை இல்லாமல் ஆக்கல தானே, இவரை இல்லாமல் ஆக்குறா இவருக்கு ப்ளஸ் கூறி இவர் மைனஸ் கூறி, அப்போ இல்லாமல் ஆக்குறா இவரை மடங்கு கொண்டு வரணும். எப்படின்னு சொன்னால் இந்த டோட்டல் சமன்பாடு இப்போ இவர் இந்த 5i2 இங்கே இருக்கிறார், இப்போ இவர் இந்த 15 மடங்கு கொண்டு வரணும். இங்கே 15 மடங்கு கொண்டு வரணும்னு சொன்னால் இவரை 3 பேருக்கு, அப்போ 3 பிரிக்கணும். இந்த சமன்பாடு டோட்டல் அந்த 2ஆம் சமன்பாடு டோட்டலாக 3 பிரிக்கணும்னு சொன்னால் 3 -e2 3i3 R3 3i2 R2 பெருமானம் வரும். அப்போ அந்த பெருமானம் வந்தோடனே இப்போ இந்த 15 எப்படி மைனஸ் இது பெருக்கப்பட்டோடனே -15i2 வருவார், இங்கே +15i2 பெருமானம் வரும். எனவே இந்த -15i2 +15i2 ரெண்டு சமன்பாடு கூட்டுப்படவிட்டாரு. இந்த 3ஆம் சமன்பாடையும் ப்ளஸ் 2ஆம் சமன்பாடையும் கூட்டலை கழிப்பட்டவனை வந்துக்கிட்டு இவர் 2 இல்லாமல் போயிடுவார். அந்த I2 R2ங்கிற பெருமானம் இந்த 15 -15 +15 இவர் வர கூட்டுத்தொகையும் இவரும் இல்லாமல் போக இங்கே I3 R3யும் இங்கே I3யும் R1 பெருமானம் வரும். இந்த R1 குறித்த இது ஒன்று இருக்கும். இப்போ 10 வச்சிங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் யோசிக்கிறதால இவருக்கு 10 சொன்னால் தடைக்கு பெருமானம் இருந்தால் I3 நமக்கு தேவை I3 கரண்ட் தானே தேவை. இங்கே I3 இங்கே I3, இவருக்கு ஒரு 10 சாரி நான் சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு 10 இவருக்கு ஒரு 20 இருந்தால் இப்போ 20i3 10i3 இருக்கும். அப்போ I3 நேரடியாக காணலாம். இங்கே நமக்கு மின்னியக்க விஷயம் தெரியும் சொன்னால் நேரடியாக காணலாம். குழம்பத்தோட நான் சொன்னது வந்துட்டு இந்த பெருமானம் நீங்கள் கன்சிடர் பண்ணல. பெருமானத்தை நான் கேள்வியை காட்டுறேன், கேள்வியில் வந்து செய்யக்குள்ள பெருமானத்துக்கு உங்களுக்கு வழங்கும். நான் சொன்ன இந்த தியரியை வந்துட்டு விளங்கி கொள்ளுங்க. இந்த தியரி எப்படி தான் அதாவது இதுக்கு ப்ளஸ் போடுற மைனஸ் போடுற நீங்கள் எல்லாரும் விட எழுதுவீங்க. ஆனால் அந்த குறி போடுறவங்களில் இந்த சம்பளம் எழுதுற இடத்துல பிழை விட்டுருவீங்க. நான் சொல்றதுதான் இந்த ஈக்கு ப்ளஸ் போடுற மைனஸ் போடுற எப்படி, இந்த I2 R2க்கு ப்ளஸ் போடுற மைனஸ் போடுற எப்படி, அதை விளங்கி கொள்ளுங்க. அதை விளங்கி நீங்கள் சொன்னால் கேள்வி சரி. இப்போ சம்பளம் நீ பெருமானத்தை போட்டு பிரதிடுறது பெருமானத்தை போட்டு பிரதிட்டு எழுதுறது. அப்போ இங்கே சரியா இருந்தால் தான் பெருமானம் போட்டு பிரதி விட்டாலும் விடையும் சரியா வரும். இங்கே நம்ம குறிகள்லையோ இங்கே ஏதாவது எழுதுறதுலையோ பிளவுட்டோம்னு சொன்னால் இந்த ப்ளஸ் மைனஸ் குறியில் பிளவுட்டோம்னு சொன்னால் விடை நமக்கு பிழைச்சி போகும். நான் கேள்வி தரும்போது அதை பார்ப்போம். இப்போ இவருக்கு அதாவது 2வது கேள்விக்கு BCEDக்கு இவரோட நிற்க போறாரு, இவரோட நமக்கு பெருமானம் தரும்போது இனி பெருக்கப்பட்டு போகும். அப்போ அவரை விட இதோட நீக்கம் சொன்னா அவரை விட இதோட நிற்கிறது. அப்போ இதோட நிற்கும். இனி இதுக்கு தடைக்கு பெருமானம் தெரிஞ்சால் தடைக்கு ஒவ்வொரு தடையில பெருமானத்தையும் பிரதியிட்டு அதை குறிப்பிடும்படி நம்ம எழுதிட்டு வந்தோம்னு சொன்னா கடைசியில நான் சொன்ன மாதிரி சமப்படுத்தக்கூடியதில் சமப்படுத்திட்டு போட்டு வெட்டி விட்டோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒன்று பெருமானம் வரும். எப்படி I3ன்னு சொன்னார். இந்த சமன்பாடுல நான் சொன்ன மாதிரி முதல் சொன்ன மாதிரி I3ங்கிற பெருமானத்தை கண்டுரும். I3க்கு ஒரு குறிப்பிட்ட பெருமானம் வரும். அந்த I3 பெருமானத்தை இந்த I3 2 சமன்பாடுல நீங்க எடுத்த சமன்பாடு ஒரு 3-4 சமன்பாடு உங்களுக்கு வரும். அந்த 3-4 சமன்பாடுல ஒன்று இதாரிக்கலாம் இல்லாட்டி இதாரிக்கலாம். இதுக்கு பிறகு உருவாத சமன்பாடு ஏதாவது ஒன்றுல இந்த I3 பெருமானத்தை பிரதிட்டீங்கன்னு சொன்னா இப்போ இதுக்கே பிரதிடலாம். இப்போ I3 தெரியும் சொன்னா அடுத்த கேள்வி I3 காண்றது. இப்போ I3க்கு இங்க கேள்வியில வந்து I1 தேவை, I2 வந்து I3 உங்களுக்கு I2 நீங்க I3 இதுல கண்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல I3 கண்டுட்டீங்க சொன்னா
இந்த கேள்வியில I3 எப்படி சொன்னா இங்க E2 நமக்கு பேட்டி அங்க தந்திருப்பாங்க. R3 தெரியும், R2 தெரியும், I2 தான் இங்க கேள்வி. அப்ப இந்த I3 பெருமானத்தை எப்படி சொன்னா I2 வந்துடும். அப்ப I2 வந்தா அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த I1 வந்து I1 எதுக்கு சமன்? I2 I3 கூட்டுறதுக்கு சமன். அப்ப அந்த கேள்வியில வந்துட்டு மூணாவது கேள்விக்கு வந்துட்டு இப்படி பெருமானத்தை நீங்க கணிச்சீங்கன்னு சொன்னா சமன்பாட்டு ரீதியை கணிக்க விடல. ஏதாவது ஒரு பெருமானம் நீங்க கண்டுட்டீங்கன்னு சொன்னா ஸ்டெப்ல உடைச்சிட்டு வந்து இந்த ஸ்டெப்புக்கு பிறகு சமப்படுத்தி உடைச்சிட்டு வந்து ஏதாவது ஒரு பெருமானத்தை கண்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த பெருமானத்தை ஏதாவது ஒரு சமன்பாடு இது இந்த I3ங்கிறதோ I2ங்கிறதோ ஏதாவது ஒன்றை கண்டாலும் அது எந்த சமன்பாடுலையோ அந்த சமன்பாடுல பிறதிக்கிட்டு அடுத்த காரணியை காண்றது. கண்டா இனி இந்த சமன்பாடுல பிறகு இப்போ உங்களுக்கு I1 தேவை, உங்களுக்கு I2 வந்துட்டு ஒரு 2 ஆம்பியர் வந்திருக்கு, I3 வந்துக்கிட்டு சாரி I1 தேவை, உங்களுக்கு I2 வந்துட்டு ஒரு 2 ஆம்பியர் வந்திருக்கு, I3 வந்துக்கிட்டு ஒரு 1 ஆம்பியர் வந்து வச்சா டோட்டல் 3 ஆம்பியர். அப்ப I1 இந்த பெருமானம் விடையில் எப்படி கொடுக்கணும்? I1 3 ஆம்பியர், I2 2 ஆம்பியர், இனி I3 1 ஆம்பியர். இப்படி விடையில நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா கொடுத்தாச்சு. இது நான் இந்த கிளாஸ் வந்துக்கிட்டு நான் கேள்வி செய்யணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுக்கிறேன். இந்த என்ன சொன்னீங்கன்னா இந்த கிர்கோப்பின் விதிக்கப்பட்டது விளங்கணும். இந்த குறிகள் அதாவது மின்னியக்க விசையில பிளஸ் மைனஸ் போடுறது, அதே போல இந்த தடைப்பெருமானத்தை பெருக்கும் போது அதுக்கு குறிகளை போடுறது, இந்த குறிகள் அது அந்த குறிகள் போடுறது, இந்த சாம்பாடு எடுக்கிறது, அதுகளை சொல்லுன்றதுக்காகத்தான் கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன், கட்டாயம் அப்லோட் பண்ணுவேன். இது விளங்கின்னு நம்புறேன் நான், உங்களுக்கு விளங்கிறீங்கன்னு நான் நம்புறேன் நான். அவ்வளோதான் வீடியோ இதில், இவ்வளோதான் விஷயம் இதில் இருக்கிறது, வேறு விஷயங்களையும் இல்லை இதில். ஏதாவது டவுட், ஏதாவது கேள்வி குழப்பங்கள், சொன்னது விளங்கல் அப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை கன்சிடர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கேள்வியோட வந்து சந்திக்கும் இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ.